டிகேஎஸ் அட் திருமலை திருப்பதி மாடவீதி உலா. இன்றைய தினம் ரத சப்தமி. ஸோ இந்த மாட வீதிகளில் தான் இன்றைக்கி ரத சப்தமி பெருமாள் வரக்கூடிய மாட வீதி. இதுதான் வராகசாமி. பின்னாடி பார்க்குறது வராகசாமி திருக்கோயில். இன்னும் திறக்கலை, 5 மணிக்கு திறப்பாங்க. ஸ்ரீ வராகசாமி தரிசனம். அதிகாலை வேளையில் வராகசாமியினுடைய தரிசனம். எல்லாம் மாட வீதியில் கேலரியில் எல்லாரும் போய் கேலரியில் தங்கிறதுக்காக உள்ளே கேலரியில் வராகசாமியினுடைய கேலரி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த கேலரிக்கு போகிறோம். 5 மணிக்கு திறப்பாங்க. ஸோ வராக சுவாமி, ஸ்ரீ வராக சுவாமி தரிசனம் அதிகாலையில். ஏன்னா இவருடைய பர்மிஷன் இருந்தால் தான் நம்ம பெருமாளையே முதல்ல இவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மலையப்ப பெருமாளையே நாம் தரிசனம் பண்ணணும். சிலர் நேராக பெருமாளை தரிசனம் பண்ணிவிடுவாங்க. ஸோ டிகேஎஸ் அட் திருமலை திருப்பதி ரத சப்தமி மலையப்ப பெருமாள் ரதத்தில் வரக்கூடிய மாட வீதியில் டிகேஎஸ் ரத உலா அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு பாக்கியம் இந்த மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய டிகேஎஸ்ஐ பதிவு செய்யும் பாக்கியத்தை பெருமான் கொடுத்துருக்காரு. பாருங்கள், இப்போ கேலரி எல்லாம் நிரம்பிடுச்சு. எல்லாம் படுத்துட்டுருக்காங்க. நேற்று நைட்டே வந்து படுத்துட்ருக்காங்க. ரத சப்தமி நல்ல பிரம்மோற்சத்தை விட இன்னும் நல்லா ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் அதுக்குள்ள வந்து நீங்கள் காலை மாலை வேளையில் பார்க்கலாம். இது ஒரே நாளில் அனைத்து மலையப்ப பெருமானுடைய ரதங்களை பார்க்கலாம். அனைத்து வாகனங்களையும் நம்ம பார்க்கலாம் ஒரே நாளில். ஸோ கோலம்லாம் பாருங்கள், என்ன ஃபேண்டாஸ்டிக்காக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மோட்ச உலகம் மாதிரி காட்சியளிக்குது திருமலை திருப்பதி ரத உற்சவம். ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு கேலரியிலையுமே அனைத்து கேலரியிலுமே நிரம்பிட்டு. இப்போ அடியன் வந்து வராக சுவாமி அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலரியில் அடியன் தங்க போகிறேன். வராக சுவாமி சந்நிதி. ஸோ 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க திருக்கோயில். அவரை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே கேலரியில் அப்படியே உட்காந்துருவேன். ஸோ இதோட இரவு 8 மணி வரைக்கும் இந்த கேலரியில் தான் இருக்கணும். பின்னாடி பாருங்கள் வாலண்டியர்ஸ். அவருடைய சேவை மிகவும் சிறப்பான சேவை. வாலண்டியர்ஸ் எல்லாம் புஷ்கரணி. அங்கேருந்து தான் சத்தம் கேட்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்கரணி தெரியும். பின்னாடி பார்க்குறது புஷ்கரணி. சக்கரத்தாழ்வார் புஷ்கரணி தீர்த்தம். இன்றைக்கி எல்லாருமே ஒரு மாலை வேளையில் ஒரு 2 மணிக்கு மேலே சக்கரத்தாழ்வாருடைய புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடின உடனே எல்லோருமே நீராடுவாங்க. ஸோ அந்த வைபவமும் இன்றைக்கி மாலை வேளையில் இருக்கும். ஸோ எல்லாம் கேலரியில் இருக்கவங்களாம் போயிட்டு புஷ்கரணியில் நீராடிட்டு மீண்டும் சாமி வந்து தரிசிப்பாங்க. ஏன்னா இடைவேளை, ஒவ்வொரு வாகனத்துக்கும் இடைவேளை குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour கேப்